ஒரே மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார். ஆலோசனை கொடுப்பார், வழி நடத்துதல் தருவார், பலப்படுத்துவார், வாக்குத்தத்தம் தருவார், குறைகளை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துவார். அவர் நம்மோடு இடைப்படுகிற காரியமே ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது. இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார் நீ காத்திருக்கிறீங்கல்ல? ஏசாயா 54:3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்வார். நீ பெருகுவாய் மகனே, என் மகளே, நீ பெருகுவாய். நம்ம பெருகணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் படித்து கொண்டிருந்தா உங்களுடைய ஞானம் பெருகணும், உங்களுடைய தாளந்துகள் உங்களுக்குள்ளே பெருகணும், உங்களுடைய வியாபாரம் செய்த வியாபாரம் பெருகணும், நீங்கள் வேலை செய்த வேலையில் நீங்கள் உயர்த்தப்பட்டு ஒரு பெருக்கத்தை நீங்கள் காணணும், ஊழியம் செய்தால் ஊழியம் பெருகணும், விவசாயம் செய்தால் விளைச்சல் பெருகணும். எல்லாத்திலையுமே ஆண்டவர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். உங்களுடைய சந்ததி பெருகணும். இதான் வேத புஸ்தகம் முழுவதிலும் ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். அதில் ஆண்டு சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்பதாய். தேவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நான் நின்று பேசுகிற இந்த இடம் பார்க்குறீங்களா, இதற்கு தேவனுடைய மாளிகை என்று பெயர். இது அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் சோல் வினிங் ட்ரைனிங் கேம்ப் நடத்த, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது எப்படி இந்த கேம்ப் நடத்த கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இது. இது அதிகமாக ஜெபத்துக்கும் அநேகரை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. சகோதரர் டிஜேஸ் தினகரன் அவங்க தான் இதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தார்கள். இப்பவுமே இந்த கட்டடம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜெபம் தான் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரியம். அதனால தான் ஜெபமே ஜெயம் என்று எழுதி வைத்திருக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஜெபத்தை விசுவாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிற தேவனை விசுவாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆண்டவரை விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். தேவன் நிறைவேற்றுகிறார். இதுக்கு முன்பகுதியில் தான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த இடம் தான் முதல்ல ஆண்டவர் கொடுத்தார். அந்த இடத்துல அந்த கட்டிடத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த கட்டிட வேலையை முடியலை. ஆண்டவர் சொன்னார், நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஜெபித்தது அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டாங்க ஆண்டவரை என்னை. ஆண்டவர் சொல்றார், நீ பெருகுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். 4 பக்கமும் பெருகுவாய்ன்னு சொன்னார். அந்த டைமில் அது என்னால் கிரகிக்க முடியாத காரியம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்த மாதிரியே தேவனுடைய வீட்டினுடைய 4 பக்கமும் தேவன் இடங்களை கொடுத்து பெருக பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு இடம் தான் இந்த இடம். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பார்க்கிறோம். என் ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆண்டவர் நீங்கள் கைட்டு செய்கிறதை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல் தவறாதவர். விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று இந்த மகனுக்கு வாக்கு கொடுக்கிறீர். நீர் அந்த காரியத்தை அப்படியே அவர்களுக்கு நிறைவேற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.